ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டை போஸ்டிங் என்னென்ன எக்ஸாமினர், சீனியர் ஃபெலிப், ரீடர், ப்ராசஸ் ரைட்டர், ஜூனியர் ஃபெலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியஸ்ட் அட்டெண்டர், அதுக்கப்புறம் டிரைவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர் கம் மசால்ஸ், வாட்டர் கம் மசால்ஸ், வாட்டர்மேன், மசால்ஸ், வாட்டர் உமன், இந்தமாரி இருக்கிற எல்லா போஸ்டிங்க்குமே ரிட்டன் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக, கம்யூனிட்டி வைஸாக, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ரிசல்ட். ஸோ இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இது எப்போ நம்ம எதிர்பார்க்கலான்னு. அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வைவா வைஸ் இருக்கும், சில போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இல்லை ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது நமக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த போஸ்டிங்ன்ட்டு. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா போஸ்டிங்க்குமே வைவா வைஸ் கட்டாயம் உண்டு. ஸோ இந்த வைவா வைஸுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கட்டாயம் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அது மட்டும் இல்லை, முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்மொழி தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கியமான கேள்விகள் மற்றும் பதில்கள், அதாவது எக்ஸ்பெக்டட் ஆர் மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின் இன் வைவா வாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இது பேசிக்காக கட்டாயம் கேட்பாங்க. 26 ஜூன் 1862 ஆண்டு தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் மதுரை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2004. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டான அப்டேட் இது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் KR ஸ்ரீராம். அதாவது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறப்ப வந்துட்டு நீங்கள் KR ஸ்ரீராம் இல்லை மிஸ்டர் KR ஸ்ரீராம் அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் KR ஸ்ரீராம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அப்போ KRனா என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சில கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, எந்த ஸ்டேட்டில் பிறந்தாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர் 1963, ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 61 நியர்பை, மும்பையில் பிறந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ட்ரோ. இது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா உங்களுடைய ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கீழே தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக கிறிஸ்பியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள மொத்த உயர்நீதிமன்ற எண்ணிக்கை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா 25. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 62. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா 65. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? நீதிபதி முத்துசாமி ஐயர் அவங்க தான். அதுக்கப்புறம் 8வது கொஸ்டின், உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியை இந்திய குடியரசுத் தலைவரால் தான் இவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாண்டி தான் முதல் பெண் நீதிபதி. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. நம்முடைய தி ஹாப்பியஸ்ட் மைண்ட் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் நம்ம அடிக்கடி வந்து குவிஸ் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதில் கூட வந்துட்டு இந்தமாதிரி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடிக்கடி வந்துட்டு நீங்கள் கம்யூனிட்டியை செக் பண்ணிக்கணும். நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் அங்கம் வகித்த முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஃபாத்திமா பீவி தான். அந்த மாதிரி தான் நீங்களும் சொல்லணும். அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய ஜனாதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் தான். அதுக்கப்புறம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நீதிமன்றம் தான் இந்தியாவிலே வந்துட்டு ஓல்டஸ்ட் கோர்ட்டு. 13வது கொஷின், இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் உயர்நீதிமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தான். ஏன்னா அதுதான் ஓல்டுனா அதுதான் ஃபஸ்ட்டும் தொடங்கியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு கன்சாலிடேட்டடாக இந்த டாக்குமெண்ட்டை நம்ம வந்து வீடியோவில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே 2வது மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் வளாகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் தான். அடுத்து இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே நமக்கு வந்து ஹைகோர்ட் எக்ஸாமில் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் கேட்டிருந்தாங்க. அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான்.
ஸோ ஏன்னா சென்னையில் தான் வந்துட்டு இந்த ஹைகோர்ட் இருக்கிறனால இவங்க வந்துட்டு சுற்றி சென்னையில் வந்துட்டு ஏதாவது ஃபேமஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கட்டாயமாக. இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தான். எந்த அடிப்படையில் ஒரு நீதிபதியை நீக்க முடியும் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல கொஷினு. நாடாளுமன்றத்தை கூட்டி அதில் வந்து முன்மொழிஞ்சு அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவரின் உத்தரவின் பேரில் தான் வந்துட்டு ஒரு நீதிபதியை நீக்க முடியும். இது இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் கவர்னர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதியரசர் எம் பாத்திமா பிவி அவர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலங்களில் உயர்நீதிமன்றங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சில மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓனாகவே வந்துட்டு இந்த ஹைகோர்ட் இல்லை. இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தவரை நமக்கு சென்னையில் இருக்குது. ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டேட் எடுத்திங்கன்னா கிடையாது. அது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய கொஷின்னு. இது தெரிஞ்சவங்க உங்கள் டிஸ்ட்ரிக்கு அந்த ஆன்சரை போடுங்க. பார்க்கலாம் யார் வந்துட்டு ப்ராப்பராக எக்ஸாக்டாக ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இன்னும் இதேமாரி ஏகப்பட்ட வீடியோ வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இன்னும் சில குரூப்பில் இருப்பாங்களே, அதாவது வேலையை தேடிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.